அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வ ஆசீர்வாதம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடம் வழங்கட்டும். அனைவரையும் ஜே கிறிஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள். 15/1/2024 அன்று காலையில அனைவருக்கும் பொங்கல் திருநாளோட சந்தோஷம் பொங்கட்டும் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டா, மிக உயர்ந்த ஆண்டா, மகிழ்ச்சி பொங்கிய நாளா அமையட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜிகேஸுடைய புதிய பதிவா பலம் பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிற பதிவு பார்ப்போம். லக்னத்துல பலம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். 2ஆ பிரிச்சுக்கிறோம். லக்னத்தில் உள்ள கிரகம் தான் இந்த ஜாதகரை ஆளுமை செய்கிறது. அதுல பலம் பெற்றதுன்னு நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா ஆட்சி உச்சத்தை எடுத்துக்கிறோம். அந்த லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருந்ததுன்னா பலம் பெற்றது. அப்படி இல்லாம இருந்ததுன்னா அது கொஞ்சம் பலம் கம்மியாகும். ஆனா ரெண்டுமே ஆளுமை செய்கிறது, அதுல எதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் உச்சம் பெற்ற கிரகம் அல்லது ஆட்சி பெற்ற கிரகத்துடைய ஆளுமையை ஒப்பிடும்போது குறைவாத்தான் ஆளுமை செய்யுது. ஒரு லக்னத்துக்குமே அந்த லக்னத்துல ஒரு பலம் பெற்ற கிரகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மிக உயர்ந்த பலனை கிடைக்கும். அப்ப பலம் பெற்ற கிரகத்துல முதல்ல என்ன சொன்னா ஆட்சி உச்சம் கூட திக்பலத்தையும் சேர்த்துக்கலாம். அப்ப 3 விதமான கிரக நிலைகள்ல லக்னத்துல ஒரு கிரகம் பலம் பெறும். உதாரணம் லக்னத்துல குருவும் புதனும் இருந்ததுன்னா அது எந்த நிலையில இருந்தாலும், நீசமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது பலம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பலம் பெறுது. ஆதிபத்திய ரீதியாக நமக்கு சில தொந்தரவு கொடுக்கலாம். எப்ப ஆதிபத்திய ரீதியாக தொந்தரவு கொடுக்கும்? தசாபத்தி காலத்துல. உதாரணமா ஒரு கடக லக்னம் வச்சு, லக்னத்துல குரு ரொம்ப உச்சம் பெற்றிருக்குது, அது நல்ல பலம், அது எதுவும் மாற்றமே இல்லை. ஏன்னா உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு பலம், திக்பலம் பெற்றிருக்கு ஒரு பலம். ஆனா குருதசை வரும்போது கடகத்திலிருந்து 6 கூடைய தசை அப்படிங்கிறதுனால ஒரு கடன் நோயை கொடுக்கும். ஆனா பிற மதிப்புல இந்த கடன் நோயை தவிர வேற எல்லா விதமான சுகபாக்கியங்களையும் அந்த குரு எந்த குறையும் வைக்காது. லக்கணத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய குணம் அந்த ஜாதகத்தை மிக பவர்ஃபுல்லா இருக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்லை, மிக பவர்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு. 2வது, அதோடைய சிராக்ஸா அவர் மாறிடுவார். இப்ப லக்கணத்துல குரு இருக்குன்னா ஒரு தலை சிறந்த ஆசிரியரா, தலை சிறந்த ஆலோசகரா, ஒரு தலை சிறந்த பொருளாதார நிபுணராக இருக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் அவருடைய கவனமும் இருக்கும். அவருடைய குணங்களும் சார்ந்த சுரூபமா இருக்கும். அப்ப லக்கணத்துல சனி இருக்குது, ஒரு கும்ப லக்கணமோ ஒரு மகர லக்கணமோ இருக்காரு, இல்ல ஒரு லக்கணத்துக்கு திக்பலம் பெற்ற கிரகத்துடைய சனியின் பார்வை இருக்கு அப்படி வச்சுக்கிறோம். முதல்ல அவங்களுடைய பீரியாரிட்டி தொழில் அப்படின்னு தான் இருக்கும். அந்த தொழில் அல்லது தன்னுடைய வேலை அல்லது தன்னுடைய வருமானத்துக்குரிய வகையினங்களை தவிர்த்து வேற எல்லாம் கவனங்கள் இருக்காது. அப்புறம் செகண்ட். ஒரு கும்பலக்கணம் எடுத்துக்கிறோம். லக்கணத்துல சனி இருந்தா அப்பா அம்மா கணவன் மனைவி எல்லாம் தாண்டி முதல்ல தொழில் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதே மகர லக்கணமா எந்த லக்கணமா இருந்தாலும் லக்கணத்துல சனி இருந்தா சனியோட செராக்ஸா மாறிடுறாரு. அவருக்கு தொழில் தான் மூலதனமா இருக்கு. அவருடைய தொழிலை மதிக்காத ஒருத்தரோட அவர் வாழ்றதாவோ சேர்ந்திருக்கிறதாவோ தகுதி இல்லாத தன்மையாவோ ஆயிடும். இப்போ கும்பலக்கணும்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அங்க சனி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னா கடுமையான உழைப்பால் இருக்காங்க. சனியோட குணம் அவங்களோட அப்படியே இருக்கு. சனி ஒரு 2 விதமான, மகரத்துல சனி ஈஸ்வர அம்சமாவும் கும்பத்துல பெருமாள் அம்சமாவும் இருக்காரு. அந்த குடும்பத்துல பெருமாள் சார்ந்த பேரோட அவங்க நல்லா அட்டாச்சா இருக்காங்க, ரொம்ப ஒரு ஈடுபாடா இருக்காங்க. கிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், வெங்கடேசன், ராமநாதன் அப்படி. ஸோ அந்த எந்த கிரக லக்கணத்துல பலம் பெற்றிருக்கோ அந்த பேருடைய நபர்களோடையும் அவங்க இணைஞ்சு போறாங்கிறதையும் சொல்லி நிறைய இடங்களை பார்க்கலாம். இப்ப நம்ம லக்கணத்தில் பலம் பெற்ற கிரகங்கள்ல 2 நெகட்டிவா பார்த்தோம்னா, ஒரு மீன லக்னம் லக்கணத்துல சுக்கரன் பலம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 3-8 கூட பலம் பெறக்கூடாதுன்னு சொல்லுவோம். சுக்கர ரசியோ சுக்கர புத்தியோ சுக்கர அந்தரமோ வந்தால் அந்த மீனத்துல இருக்க சுக்கரன் அவருக்கு தொந்தரவு கொடுக்கும். மற்ற எல்லா விதத்திலையும் சுக்கரனுக்கு அன்னம், ஆடை, அணிகலன்கள், ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு, அவர் பார்த்தா ஒரு ஃபேஷன் வெளிவுல கட்டாயம் கொடுக்கும்.
அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. லக்கணத்துல திக்பலமோ லக்கணத்துல ஆட்சி உச்சம் பெற்ற குருமோ ஆதிபத்திய ரீதியாக தொந்தரவா இருந்ததுன்னா தனது தசாபுத்தி காலங்கள்ல மைனஸ் தரங்களுடைய அவருடைய நடை உடை பாவனை ஆக்கப்பூர்வமான செயல்பாடு ஆளுமைகள்ல எந்த குறையுமே தராது. லக்கணத்துல சுக்கரன் ஒரு வலுவா இருக்குன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் துறையில ஒரு கம்ப்யூட்டர் துறையில மிகப்பெரிய ஆளா இருக்க, ஒரு பயாலஜிக்கல் படிக்கிறதுல அட்வான்ஸா இருக்க, அப்படி ஒரு எண்ணம் கொடுக்குது. ஒரு விருட்ச இலக்கணம் லக்கணத்துல சுக்கரன் இருக்காரு, கூடவே குரு இருக்கு, குரு சுக்கரன் லக்கணத்துல இருக்கு. அவர் இயல்பு பயாலஜிக்கல் அப்படியே படிச்ச முடியுமா இருக்காரு. அவருடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருக்கு, ரொம்ப ஏழ்மையா இருக்கு. இருந்தாலும் மிகப்பெரிய உயரத்துக்கு போறார். எப்படி? லக்கணத்தில் பலம் பெற்ற குரு திக்பலத்துல இருக்கு, கூட சுக்கரனுக்குள்ள பயாலஜிக்கல்ல ஒரு மிகப்பெரிய டாக்டர் ஆயிரு. எந்த விதமான பண செலவும் இல்லாம, எந்த விதமான ஒரு பெரிய சொத்துக்கள் எதுவும் அடமானம் இல்லாம அப்படியே போற போக்குல டாக்டர் ஆயிரு. அப்ப லக்கணத்துல பலம் பெற்ற கருங்கள் ஜாதருடைய வாழ்க்கை தரத்தை மிக உயர்த்து கொண்டு வரல, எந்த விதமான சலனம் இல்லாம உயர்த்து கொண்டு வரல முக்கிய பங்கு வகிக்கிறத நம்ம ஜிகேஸோடைய முக்கியமான ஆய்வுகள்ல ஒன்று. முதல்ல எடுத்துக்கிறோம், லக்கணத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் யார் அப்படின்னா ஆட்சி உச்சம் திக்பலம் பெற்ற கிரகங்கள் 3 தான் லக்கணத்தில் பலம் பெற்ற கிரகங்களா நாம் எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கிறோம், ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோட இன்னொரு கிரகம் கூட சேர்ந்துக்கணும், அதுவும் பலமாயிடும். இப்ப நம்ம சொன்ன விருச்ச இலக்கணம் லக்கணத்துல ஒரு திக்பலமா இருக்கு, கூட சுக்குனா பயாலஜிக்கல பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்றோம். அவன் சுக்குனை காரத்தும் அவருக்கு இணைஞ்சு அவர் உதவி செய்யறதுக்கு அவர் ஊக்குவிக்கிறதுக்கு தெரிய செஞ்சது. அப்ப எல்லா ஜாதகத்திலுமே ஏதேனும் ஒரு கிரகம் லக்கணத்தில் பலம் பெறும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை பெற்றோரை விட, யாரும் ஒப்பிட்டு பெரியாரான்னு வேணும் இல்லையா, பெற்றோரை விட அடுத்த உயரத்துக்கு போறாருங்கள எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, லக்கணத்தில் கிரகம் நின்றா மட்டும்தானா அப்படின்னா ஒரு திக்பலம் பெற்ற கிரகம் லக்கணத்தை பார்த்தாலும் உயரத்துக்கு வராங்க. அப்படி திக்பலம் பெற்ற கிரகம் பார்த்தால் அப்படின்னா 2 பேரும் முக்கியமா சொல்லலாம். ஏன்னா குரு பார்வை எப்பவுமே நல்லதுங்கிறத விட ஒரு சனி திக்பலம் பெற்று பார்க்க வச்சுக்கிறோம். லக்கணத்துக்கு 7 ஒரு சிம்ம லக்கணம், சனி 7 இருக்காருன்னு வச்சுக்கிறோம். தன்னோட வீட்டுல இருக்காரு, தன்னோட மூலதிரிகோண வீட்டுல இருக்காரு, மேலும் திக்பலமா இருக்கு. அவருடைய பார்வையில அந்த ஜாதகரையுமே அந்த சனி உயர்த்துது. ஒரு மிதல் லக்கணம் எடுத்துக்கிறோம், 10ல செவ்வாய், ஒரு திக்பலம் பெற்ற செவ்வாய் பார்க்குது லக்கணம் அப்படிங்கிறது, அதையும் அவர் உயர்த்துறார். அப்ப 10ல செவ்வாய் உள்ள எல்லாருமே செவ்வாயோட காரகத்துவங்கள்லாங்க வீடு வாசல் நிலம் கார் சகோதரர்கள்னால உயரத்துக்கு வந்தே தீர்றாரு. ஒரு பொண்ணுக்கு எத்தனை ஒரு மோசமான கிரக அமைப்பு இருந்தாலும் 10ல செவ்வாய் இருக்கும்போது வீட்டுக்கார விட்டு கொடுக்கறது இல்லை, சொத்து பத்துக்கெல்லாம் மிக உயர்ந்த அந்தஸ்து அடைக்குது, கார் வாகனங்கள் ஈஸியா கிடைக்குது, செவ்வாயோட காரணத்தவங்க உறுதியா கிடைக்குதுங்க. காரணம் லக்கணத்தோட தொடர்பு கொண்ட செவ்வாய் வலுவா இருக்கும்போது அந்த செவ்வாய் தீமையை விட நன்மையை அதிகம் தருதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லலாம். அந்த வலிமை அப்படின்னு சொல்லும் போதே திக்பலம் பெற்றது தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு லக்கணத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிற இந்த சின்ன வார்த்தையை பலன் சொல்லும்போது கூடுதலான நமக்கு தகவலை கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய ஆய்வுகளை தான் நம்ம பேசிக்லயே படிக்கிறோம், நம்ம எஜுகேஷனுடைய பேசிக்லயே படிக்கிறோம். ஸோ நம்ம ஜோதிடம் படிக்க விரும்புற அனைவருமே படிக்கணும் விருப்பம் இருந்தா வர ஜனவரி 28ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. கீழே நண்பர் தொடர்ந்து படிக்கலாம். அது இல்லாம நட்சத்திர சித்தாந்தம் அப்படிங்கிற வகுப்பு பிப்ரவரி 2, 3, 4 தேதிகள்ல நடக்க இருக்குது. அது படிக்க விருப்பம் இருந்தாலும் தாராளமா படிக்க பதிவு செய்யலாம். நம்முடைய எப்பவுமே ஒரு லாஜிக்கா இருக்கும், அந்த லாஜிக்ல ஒரு ஒரு எளிமையும், அந்த எளிமை நம்மளை எல்லா இடத்துக்கும் கொண்டு போவதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த பொங்கல் திருநாள்ல எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் நான் விரும்புறேன். விருப்பம் இருக்குன்னு தருவோம் தான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நட்சத்திர சித்தாந்தம் அப்படிங்கிற வகுப்பு கிட்டத்தட்ட 14 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு பின்னால 3வது முறையா இது நடத்துறேன். ஸோ இதனுடைய தனிப்பட்ட ஆய்வுகள், நட்சத்திராதிபதி எப்படி எல்லாம் இருப்பாங்க, அவர் என்ன மாதிரிலாம் வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு சிறிய விளக்கம் தான். இதுல நட்சத்திரத்துடைய அதிதேவதை தேவதை அந்த மாதிரி எதுவுமே வராது. கிரகம் எப்படி நட்சத்திரமா வேலை செய்யும், கிரகமா வேலை செய்யும், இந்த வேறுபாடு மட்டும்தான். அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்குள்ள தூர அளவு எத்தனை நட்சத்திரம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் மட்டும்தான் அதுல அதிகமா முக்கியத்துவம் வைக்கும். ஸோ எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேருங்க. எங்களோட முயற்சியில எல்லாம் வல்ல என்பெருமான் சிவ சிஷ்டமானதை அனைவருக்கும்
தீர்க்கமான ஆசிரிய வழங்கட்டும். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.